ஒரு சிக்கனமான சிக்கனமாக விவசாயம் செய்யணும். அப்படி செய்தால் தான் அதில் லாபம் வந்து பார்க்க முடியும். பெரிய அளவில் காசை செலவழித்து ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு ஒரு சிறந்த வழியாக தான் இந்த வீடியோ வந்து இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குற நீங்கள் தோட்டங்கள் செய்யலை அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே தோட்டம் செய்கிறவர்கள் நிறைய இருக்கணும். அவர்கள்ட்ட கண்ணில் வந்து படுற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. என்ன மாதிரின்னு சொல்லி பாருங்கள். இது ஒரு சோலார் பேனல். இதை வச்சு இறைப்பு நடத்துறது வந்து இப்போ இது வட்டக்கச்சி என்று சொல்ல கிளிநொச்சியில் வட்டக்கச்சி என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருந்து கொண்டிருக்கிறேன். இங்கே வந்து இவ்வளவு பேனல் வந்து பூட்டப்பட்டிருக்குது. 1 இன்ச்சு 2 இன்ச்சு 3 இன்ச்சு மோட்டர்னு சொல்லி அந்த மோட்டர்களோட அளவு கேட்டாற் போல் இந்த பேனல்களோட அளவு வந்து மாறுது. அதால் விலைகள் வந்து ஃபிக்ஸட்டான விலை இல்லை. ஒவ்வொரு தரம் என்ன கண்டிஷனில் என்ன தேவைப்பாட்டில் வந்து கேட்கணுமோ அதுக்கேற்றாற் போல் பொருத்தி கொடுக்கின்றார்கள். இதில் வந்து ஒரு கண்ட்ரோல் ஒன்று பொருத்தப்பட்டிருக்கு வந்து பாருங்கள். இதால் கரண்டோட அளவு எவ்வளவு வருது என்ன மாதிரின்றதை வந்து பார்த்துக்கொள்ளலாம். அதை நாங்கள் பார்க்குறதுக்கு முதல் இப்படி சோனல் பேனலில் இறைப்புகள் வந்து செய்யணும் லாபகரமாக. ஒரு தோட்டம் வச்சிருக்கிறார், ஒரு காணி ஒன்று வச்சிருக்கிறாருன்னு சொன்னால் இதை வேண்டி பொருத்திட்டா அவர் காலத்துக்கும் அவர் இயங்கினா அவருக்கு சாப்பாடு. கோடை காலத்தில் என்னவும் செய்யலாம். நல்ல காணி வச்சிருக்கிறார்கள், நம்பி பொருத்தலாம். ஏன்னா இதுக்கு 30 வருஷ உத்தரவாதம் வந்து வழங்கினோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மோட்டருக்கு 1 இயர் உத்தரவாதம் தான் வந்து வழங்கப்படுது. மோட்டருக்கு 1 இயர் உத்தரவாதம். அதே மாதிரி இதுக்கு 30 வருட கால உத்தரவாதம் வந்து வழங்கப்படுது. அதே மாதிரி உங்களோட வீட்டுக்கே வந்து பொருத்தி தருவினம். அதுக்குரிய ஆக்கள் இருக்கணும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கத்தையும் வந்து தாரன். இது எப்படி இறைக்கும் அப்படின்றத வந்து பாருங்கள். இது ஒரு பெரிய வயல். இது வந்து ஒரு பெரிய வயல். இந்த வயலில் உள்ள உரிமையாளர் இதை வந்து பொருத்தி இருக்கிறார். வட்டக்கச்சி பகுதியில் தனக்கு வயல் செய்கிறதுக்காக கோடை காலத்திலையும் வயல் செய்யக்கூடிய மாதிரிக்கு. மழை இருந்தால் தண்ணி தேவையில்லை, வெயில் காலத்தில் தண்ணி தேவை. அந்த வெயில் இருந்தால் இறைப்பு தன்னாலேயே வந்து நடக்கும். இப்போ மின்சார செலவில்லை. ஒரு மாதத்துக்கு நீங்கள் எவ்வளவு மின்சார காசு கட்டி தோட்டம் செய்கிறீங்கன்ற கணக்கை வந்து பாருங்கள். அதுக்கு பிறகு இவர்களோட தொடர்பு கொண்டு இவர்களுக்கு எவ்வளவு செலவழித்து உங்களோட நிலப்பரப்புக்கான தண்ணியை இறைக்கிறதுக்கு எவ்வளவு செலவழித்து இது பொருத்தப்பட வேணுமன்றதையும் கணக்கு பாருங்கள். பார்த்து ரெண்டும் வந்து உங்களுக்கு எது லாபகரமாக இருக்கோ அதை வந்து கட்டாயம் வந்து நீங்கள் செய்யுங்க. ரைட், இந்த தண்ணி இறைப்போருக்கா போடுங்க. அண்ணா அங்கே போடுறாரு வந்து பாருங்கள். ரைட், போட்டுட்டு அறிஞ்சா காட்டுங்க. ரைட், இப்போ வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இதோட அளவு வந்து இதை விட இப்போ முதல் நான் பார்க்கல பெரிய அளவில் அடித்து கொண்டிருந்தது. இப்போ அடிக்கிறதுக்கான காரணம் இது ஒரு அளவில் வந்து அடிக்குது வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டரை வெளியே போட்டு வச்சிருக்கணும். அதே மாதிரி போசா அடித்தது. இப்போ வந்து இருக்கிற நேரம் 4:30க்கு மேலே ஆகி கொண்டிருக்கு. சூரியனை வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துட்டு இதுவே 3 மணி 2 மணி 12 மணின்னு சொன்னால் ஒரு கை லெவலில் இந்த இறைப்பு வந்து இப்போ இந்த அடி வந்து இங்கே வரைக்கும் தள்ளி கொண்டு இருக்கக்கூடியது. ஆனால் இது நான் இப்போ பிந்தி வந்துட்டேன். என்ன பின்னேற டைம் தான் இது செய்யக்கூடிய மாதிரி இருந்த இந்த வீடியோவை. அப்போ இது ஒரு 4:30க்கு மேலே போயிருக்கு. சூரியனையும் காட்டுங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அப்போ இதால் தான் இது கொஞ்சம் குறைஞ்ச அளவு வேகத்தில் வந்து அடித்து கொண்டிருக்கு. அந்த நல்ல கரண்ட் வந்து வரைக்குள்ளே ஃபுல்லாக அந்த அடிக்கும். ஃபுல்லாக நல்ல ஒரு ஹை ஸ்பீடில் அடிக்கும். இது வயலுக்குள்ளே வந்து போட்டிருக்கு. நம்ம இங்கே பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வாய்க்கால் ஒன்று இருக்குது. அந்த வாய்க்காலில் இருந்து இந்த தண்ணியை சோலார் மூலம் பெற்றுக்கொண்டு இருக்கணும். இதுக்குள்ளே வந்து போட்டிருக்குது. வாய்க்காலை வந்து பாருங்கள். இந்த வாய்க்காலோடு எங்காட்டுங்க இப்படி ஒரு துண்டில் வந்து அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள். இது வட்டக்கச்சி பகுதியில் அமைஞ்சிருக்கிறது. அவற்றை காணி புட்டி காணியாக இருக்கிறதால அதுக்கு தண்ணி ஏற்றக்கூடிய வகையில் சோலாரில் இந்த செட்டப்பை வந்து செய்திருக்கிறார். இந்த விளைச்சலையும் இதையும் சரியாக மைண்டன் பண்ணி இந்த வயல் செய்கை நடக்குமா இருந்தால் உண்மையிலேயே லாபம் வந்து பார்க்கலாம். பெரிய தோட்டங்கள் காணிகள் வச்சிருக்கிறார்கள். வெளிநாட்டில் உள்ள உறவுகள் நீங்கள் இங்கே ஏதாவது வாழ்வாதாரங்கள் செய்து கொடுக்கணும் இதன்னு சொன்னால் இதெல்லாம் உண்மையிலேயே ஒரு சிறப்பான வாழ்வாதாரம். ஏன்னா கரண்ட் காசு கட்ட தேவையில் அவை உடலால் உழைக்க தயாராக இருந்தால் அவை வந்து காசாக பார்த்துட்டு போகலாம். இந்தா பாருங்கள், இப்போ இறைச்சி முதல்ல விட கூட அடிக்குதுன்னு கூட வந்து வருது பாருங்கள். இது இப்போ இறைச்சி கொண்டு இருக்கிற இறைப்பு. இதுவே நான் சொன்ன மாதிரி 3 மணி 2 மணின்னு சொன்னால் இந்த அடி வந்து கூடுதலாக வந்து இருக்கும். இது இப்போ இதில் வந்து கொழுவி இருக்கிறது 3 இன்ச்சு பம்மான்னு கேட்டிங்கன்னா 3 இன்ச்சு பம் இல்லை, 2 இன்ச்சு பம் தான் இதில் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது. என்ன 2 இன்ச்சு பம் தான் அதுக்குள்ளே வந்து போடப்பட்டிருக்கிறது. 3 இன்ச்சு பம்முக்கான சோலார் பேனலை வந்து அதில் பொருத்தி இருக்கணும். நீங்களும் இதை வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டா அண்ணா ஃபோன் நம்பரை சொல்லுங்கள். 076 64 28 991. 076 64 28 991. இந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறவர். அப்போ இது இங்கே வந்து இதை வந்து பொருத்தி இருக்கிறார். இப்போ இந்த இடத்த வந்து காட்டுறதுக்காக வருகை தந்திருந்தார். நீங்களும் இதை பெற்றுக்கொள்ள நினைச்சிங்கன்னா அவர் கொடுத்த இலக்கத்தோட தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான அதான் நான் சொன்னது. இப்போ ஒரு மாதத்துக்கு எனக்கு தோட்டம் செய்ய இவ்வளோ கரண்ட் பில் போகுது, இது இவர்கிட்ட இருந்து வேண்டி
இதை நான் நிறைவேலுமா, இதால் எனக்கு லாபம் கிடைக்குமான்றதை நீங்கள் கணக்கு பார்த்துக்கொண்டு இந்த திட்டத்தை நீங்களும் நடைமுறைப்படுத்தி லாபம் காணலாம். கட்டாயம் இது ஒரு லாபகரமாக இருக்கும். ஏன்னா அந்த சோலார் பேனல் 30 வருஷத்துக்கு சரியான இயக்கத்தில் இருக்குமா இருந்தால் அதுக்கு போடுற இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வந்து நாங்கள் 1 வருஷமோ 2 வருஷத்துலேயோ உழைச்சிட்டு போகலாம். சரியான ஒரு விவசாயம் தெரிஞ்ச ஆக்கள், இதை விட நல்ல தோட்டங்கள் சரியாக செய்யக்கூடிய ஆக்கள், இவையிலெல்லாம் இருக்கணும். தோட்டத்தை கரைச்சி குடித்தாக்கள் அவர்களுக்கு வந்து இது ஒரு இனியிலாண்டு ஒரு லாபகரமாக வந்து இருக்கும். வீடியோ பார்க்குற உறவுகள் பகிர்ந்து உங்களுடைய ஆதரவை வந்து வழங்குங்க. அதே மாதிரி சூரியன் இங்கே நிற்கிது. இந்த பனல் வந்து வச்சிருக்கிற கோணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோணத்துக்கு வச்சிருக்குது. இந்த பனலை மட்டும் திருப்பி இந்த கோணத்தில் பனல் விழுமா இருந்தால் சூரியன் இங்கே சாஞ்சு நிற்கிறதுக்கு இன்னும் ஹை ஸ்பீடில் வந்து அந்த இறைப்பு இருக்கும். அந்த பனல் செட் பண்ணினது பிள்ளையாக இருக்குது. அப்போ அதுக்காக தான் நீங்கள் வந்து வந்திருக்கணும். அதை செட் பண்ணி கொடுக்குறதுக்கும் அடுத்த மோட்டரை வந்து மாற்றி 3 இன்ச் மோட்டரை வந்து பொருத்துறதுக்காக எங்களுடைய செல்கோன் லங்கா இண்டஸ்ட்ரி பிரைவேட் லிமிடெட் இதில் போய் இவர்களோட நீங்கள் தொடர்பு கொண்டுட்டிங்கன்னா இவங்க இலங்கை அளவில் எல்லாருக்குமே இதை வந்து பொருத்தி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் பொருத்தி பயனடைங்க. நன்றி.